இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மூளை குழம்பு, மட்டன் பிரெயின், மட்டனோட மூளை குழம்பு. இது யூஸ்வலாக என்ன போட்டாலும் ஒரு டேஸ்ட்டே இல்லாமல் ஒரு மாதிரி வரும். பட் நம்ம மசாலாவில், நான்வெஜ் மசாலாவில் எவ்வளோ டேஸ்ட்டாக செய்யலாம்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலாக நம்மளுக்கு இதுக்கு தேவை வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மூளை, நான்வெஜ் மசாலா, உப்பு, நல்லெண்ணெய். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நல்லெண்ணெய். இதில் 3 ஸ்பூன்ஸ் நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன். வெங்காயம் கையில் 3. இப்போ குக்கரை மூடி 3 விசில்ஸ். 3 விசில் வந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடுவோம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்துடலாம். தக்காளி 1.5 தக்காளி, இந்த மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு. திருப்பி இதை வந்து 2 விசில்ஸ் ஹையில் வச்சிடலாம். 2 விசில்ஸ் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இதுவுமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து மூளை, நம்ம நான்வெஜ் மசாலா 2 சேர்த்துருவோம். 2 மூளை, நான்வெஜ் மசாலா இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன், சால்ட்டு இவ்வளோ. இப்போ தண்ணி ஒரு 1/2 கப் ஊற்றி ஹையில் ஒரு 4 விசில், அதுக்கப்புறம் அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். இந்த கன்சிஸ்டன்சி அந்த மசால் போட்டோன்னே பாருங்கள், நல்லா திக்காக இருக்கும். காரணம் வந்து நம்ம வந்து நெருன்னு அரைக்காமல் அந்த பவுட்ரு வந்து அந்த பாண்டரிங் மெத்தடில் அரைக்கிறதுனால அது வந்து நல்லா திக்காக இருக்கும் கிரேவி வந்து. நான் மூளை குழம்பு சாப்பிடாதனால அவங்ககிட்ட கேட்போம், காட்டேன். அக்கா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அக்கா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவ்வளோ தான் நம்மளோட டோட்டல். இதே வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதக்கி மூளை போட்டு, இந்த ஸ்பூனுக்கு நம்ம நான்வெஜ் மசாலா வந்து 2 ஸ்பூன் போட்டு, தேவைக்கேற்ப உப்பு போட்டு, 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 2 விசில்ஸ் வைக்க போகிறோம். அவ்வளோதான். 2 விசில்ஸ் வந்தோடனே இறக்கிடுவோம். இதோட டோட்டல் மேக்கிங் டைமே 4 மினிட்ஸ்க்குள்ளே தான் ஆகும். டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். 2 விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். அந்த விசில் எடுத்த விடத்தில் அந்த அரோமா, அந்த ஸ்மெல்லு, ஒரு மாதிரி அந்த வாசமே ரொம்ப சூப்பராக வரும். இப்போ ஓப்பன் பண்ணுவோம். பாருங்க எவ்வளோ சூப்பராக, எவ்வளோ கலர்டாக, அப்படியே நல்லா கிரேவி வந்து அப்படியே டார்க்காக திக்கு கிரேவியாக. இத்தனைக்கும் நம்ம பைண்டிங்க்கு எதுவுமே ஊற்றலை. மசாலா அந்த பாண்டரிங் மெத்தடுன்றதுனால அதோட இதே இதாக இருக்குது. நம்ம அக்காவை மூளையோட டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லுவோம். நாங்கக்கா கரெக்டாக மூளையும் மசாலாவும் நல்லா டேஸ்ட் பண்ணி நல்லா இருக்குல்லக்கா. மித்த மசாலா வந்து மூளையோட ஒட்டாது, நம்ம மசாலா நல்லா ஒட்டி. அக்கா தான் கரெக்டாக சொல்லிட்டாங்க. அந்த மூளையோட பிளெண்ட் ஆகாது மித்த மசாலா. இது வந்து அந்த கரெக்டாக அந்த மூளைக்குள்ளேயும் போய் அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி, ரொம்ப ஹெல்தி. தேங்க்யூ.